ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலாம்பிகா சரணம். இன்னைக்கு நம்ம நேபாளில் இருக்கிற கோயில்களை பற்றி, சக்தி பீட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் கோயில் குஹேஸ்வரி சக்தி பீட்டம். இது பசுபதிநாத் டெம்பிள் இருக்கு இல்லையா, காட்மாண்டுவில், அதுலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதில் என்னன்னா, இது அம்பாளோட சக்தி பீட்டம் சொன்னதால அம்பாளோட ஏதோ ஒரு பார்ட் அதில் விழுந்திருக்கணும் இல்லையா. அவள் தேவி மகிஷாசுர மர்தினியாக இதில் இருக்கிறாள். அவளுடைய முட்டி, சதிதேவியின் முட்டி விழுந்த இடமாக இது கருதப்படுகிறது. குஹேஸ்வரினாலே நமக்கு தெரியும் சீக்ரெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அம்பாளை தாந்திரிக் முறையில் தான் அவள் அங்கே வழிபடுறா. அப்படின்னா காளி தந்திரம், சண்டி தந்திரம் அண்ட் சிவதந்திர ரகசியங்களில் அவள் குறிப்பிடப்பட்டிருக்கிறாள். அதனால அப்படி தான் அங்கே வழிபடுறா அவள். இந்த கோவில் மாத்திரம் எப்படி இருக்குன்னாக்க, தோ இட் இஸ் இன் நேபாள், அந்த பூட்டானிய ஸ்டைலில், பக்கோடா ஸ்டைலில் தான் அந்த கோவில் இருக்கும். லெட் அஸ் நாட் இமேஜின் தட் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ பிக் கோபுரம் அண்ட் திங்ஸ் லைக் தேட். ஸோ அந்த மாதிரி சைஸில் தான், அந்த ஷேப்பில் தான் அந்த டெம்பிள் இருக்கும். இதுவும் பசுபதிநாத் டெம்பிள் மாதிரியே பாகமதி ரிவருக்கு அடுத்தாப்பில் தான் இது இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே நமக்கு தெரியும், அவள் குஹ்ய ரூபிணி என்று சொல்லப்பட்டிருக்கிறாள். ஸோ அதனால அவளுக்கு குஹேஸ்வரி என்ற பெயரும் உண்டு. குஹேஸ்வரி கோவிலில் குஹேஸ்வரி இஸ் தி சக்தி அண்ட் காலபைரவா இஸ் தி கபாலி என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலில். இந்த கோவிலுக்கு இந்துக்கள் மட்டும்தான் வருவார்கள் என்று சொல்லப்படுவதில்லை. புத்திசம் ஃபாலோ பண்ணுறவாளும் போகிறா. என்னத்தினாலன்னு கேட்டால், அவள் குஹேஸ்வரியை அவள் தாந்திரிக் முறையில் வஜ்ரயோகினி அப்படிங்கிற பெயரால், வஜ்ரவராகி ஆர் வஜ்ரயோகினி அப்படின்னு பேரில் அவர்களும் வழிபடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால வஜ்ராயன புத்திசம் அப்படின்னு ஒரு செக்ட் இருக்கு, அவளும் இந்த கோயிலுக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. தே பிலீவ் இன் திஸ் டெம்பிள் இன் அடிஷன் டு ஹிந்துஸ். ஸோ அதனால அவர்களும் வருவதாக சொல்லப்படுகிறது. தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் டெம்பிள். ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்தா, தினமாக போகிற தர்ஷன், அப்புறம் ஆர்த்தி, அதெல்லாம் இருக்கும். நவராத்திரி ரொம்ப விசேஷம். ஏன்னா எல்லா சக்தி பீட்டங்களும் பார்த்தீங்கன்னா துர்கையோட அம்சமாக கருதப்படுகிறாள். அதனால நவராத்திரி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இந்த கோவில் நம்ம விசிட் பண்ணுறதுக்கும் we need a visa because it is in Nepal. Thank you, friends.